ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விமல். அடுத்த ஒரு வீடியோவுக்கு வெல்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பைக்கை பற்றி பார்க்க போகிறோம். பைக்கில் என்னென்னா, இப்போ ஒரு பையனுக்கு பைக் எதுக்கு அவ்வளோ பிடிக்குது, எதுக்கு ஒரு பையனுக்கு பைக் வேணும், எதுக்கு பைக் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது பசங்க மத்தியில் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ பைக்கு இவ்வளோ ஃபேமஸாக இருக்க காரணம் எனக்கு கேட்டால் நான் சினிமாவை தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவில் எல்லாத்தையுமே காட்டி வச்சிருக்கான். இப்போ ஒரு பைக் இருந்துன்னா ஒரு 4 பொண்ணுங்க ஒன்று திரும்பி பார்க்கும், ஒரு 2 பொண்ணுங்க லவ் பண்ணும், அப்புறம் ப்ரொப்போஸ்லாம் வரும், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு 3 பேரை கூப்பிட்டு ஜாலியாக ஊர் சுற்றலாம், அப்புறம் ஏதாவது ஒரு பேக்கை மாட்டு ஒரு லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சினிமாவில் காமிச்சு வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும்தானா? அது மட்டும் இல்லை. ஏன்னா ஒரு ரியலாகவே ஒரு கனெக்ஷன் உண்டு பசங்களுக்கும் பைக்குக்கும். அது என்ன கனெக்ஷன்னா, இப்போ நீங்கள் தனியாக ஒரு போயிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும், நம்ம தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். இல்லை மெஜாரிட்டி பசங்களுக்கு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆள் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது இருக்காது. ஏன்னா ஒரு அந்த பைக் நம்மகிட்ட சொல்கிற மாதிரி இருக்கும், இல்லை நீ தனியாக இல்லை, நான் அவங்க கூட இருக்கேன், எப்போவுமே இருக்கேன் அப்படின்ற மாதிரி பைக்கு நம்மக்கிட்ட சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் அந்த கனெக்ஷன், பைக்குக்கும் பசங்களுக்கும் இருக்க ஒரு கனெக்ஷன். இப்போ ஒரு பையனுக்கு 18-19 வயசு ஆயிடுச்சுன்னா அந்த பையனால் வீட்டிலே இருக்க முடியாது, கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும். அவன் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக கெட்டு போயிடுவான். அதனால் வெளியே போகணும், ஒரு 4 பேரை பார்க்கணும், ஒரு 4 இடத்துக்கு போகணும், ஒரு பார்ட் டைம் ஜாப் போகணும், காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற போது அவனுக்கு ஒரு பைக் கண்டிப்பாக வேணும். இப்போ நீங்கள் வெளில போகிறீங்க அப்படிங்கிற போது உங்கள் ஃப்ரெண்ட் யாருக்கையா பைக்கு வாங்கிட்டு போனீங்கன்னா ஒரு 1 டைம் கொடுப்பாங்க, 2 டைம்ஸ் கொடுப்பாங்க. 3rd டைம் கேட்கும்போது அவனுக்கே ஒரு ஃபீல் ஆயிரும், அந்த பையனுக்கு என்னப்பா நம்மகிட்டே பைக் கேட்டுருக்கான் அந்த மாதிரி ஃபீல் ஆயிரும். அந்த இடத்துல நம்ம ரெஸ்பெக்டே போயிடும் சில நேரத்துலாம். ஸோ அதனால நம்ம அந்த டைம்ல கண்டிப்பாக ஒரு பைக் வேணும். இப்போ இதுவே இந்த ஒரு பேரண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க பையனுக்கு பைக் வாங்கி கொடுக்க ட்ரை பண்ணுங்க. முடியாட்டாலும் ஒரு பாதி அமௌண்ட்டாக ரெடி பண்ணுங்க. அந்த பையனே கண்டிப்பாக கஷ்டப்பட்டு தான் வேலைக்கு போய் மீதி அமௌண்ட்டாக ரெடி பண்ணி பைக் வாங்குறதுக்கு ரெடியாகவே இருப்பான். ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. இதில் வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பைக் இல்லாமல் எனக்கு ஆன எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுது. கொஞ்சம் பெரிய ஆக்சிடென்ட் தான். பைக்கு ஃப்ரெண்ட் அப்படியே போயிடுச்சு. ஃப்ரெண்டில் ஜாக்கப் இருந்து வீட்டில் இருந்து சரிங்க எல்லாமே போயிடுச்சு. போய் ஷோரூமில் கொடுத்தா அவன் 15,000 செலவாகும்னு சொல்லிட்டான். ஸோ அந்த அமௌண்ட்டு செலவு ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அந்த 1 மந்த்தும் என்னால் ஒர்க்குக்கும் போக முடியல, வெளியும் போக முடியல. ஏன்னா என்னோட ஒர்க்கே பைக் நம்பி தான் இருக்குது. அப்படின்ற போது இந்த 1 மந்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன், செம்ம ப்ரெஷர் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் பைக்கு இந்த அமௌண்ட்டை கொடுத்து நான் பைக்கை வாங்கினதுக்கு அப்புறம் தான் எனக்கு அப்படியே ரிலீஃபே ஆச்சுது. ஸோ அதனால் இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. இது மட்டும் இல்லை, பைக்கு வந்து ஒரு பையனுக்கு கண்டிப்பாக எப்பவுமே தேவை. அவன் வெளில போகிறதுக்கா இருக்கட்டும், வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், அவன் ஒரு மிடில் கிளாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அவனுக்கு பைக்கு தேவை தான். ஸோ இதுதான் பைக்குக்கும் பசங்களுக்கும் இருக்க கனெக்ஷன். ஸோ இதை தான் நான் சொல்ல நினச்சேன். சரி, ஓகே, பாய், தேங்க்யூ.